கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், ஊழியத்தின் பாதையில் ஒரு ஊழியக்காரனாகி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் எந்த விசுவாசியை முதலாவது சந்தித்தாலும், அது வயதானவர்களாக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், நீ இரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற அனுபவம் உனக்குள் காணப்படுகிறதா என்று ஒரு கேள்வி கேட்பது எனக்கு வழக்கம். அப்படி நான் கேள்வி கேட்கும் பொழுது பல தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். நான் தேவ சமூகத்திலே அவர்களை குறித்து நிதானித்து பார்க்கும் பொழுது இரட்சிப்பிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆகவே நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து பின்னாட்களில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இரட்சிக்கப்படாதவர்களும் தங்களை இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்களே, அவர்கள் இரட்சிக்கப்படவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்பது வழக்கமாக இருந்தது. கேட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது கவனித்து பாருங்கள். நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது பல வாலிபர்கள், பல பெரியவர்கள் என்று சொல்லுவார்கள், ஆம் என்று சொல்லுவார்கள். எப்படி இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்டால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தரை பின்பற்றுகிறேன், ஆகவே நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன், பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த பிள்ளைகள் தான் பாடம் படிக்க ஆரம்பிப்பார்கள். பாடம் படிக்கிற பிள்ளைகள் தான் பரீட்சை எழுத வேண்டும். பரீட்சை எழுதினால்தான் அவர்கள் வகுப்பிலே வெற்றி பெறுவார்கள். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தவுடனே யாரும் வெற்றி பெற்று விட முடியாது. பாடம் படித்தவுடனே யாரும் தேர்ச்சி அடைந்து விட முடியாது. பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்த பிறகுதான் பாஸா ஃபெயிலா என்பது தெரியும். அப்படி இருக்க, இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தவுடனே நீங்கள் இரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவது தவறு என்று போதித்திருக்கிறேன். அப்படி நான் சொல்லும் பொழுதெல்லாம் பலர் எனக்கு சொன்ன வசனம் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களை, மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள், இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இனிமேல் தான் இரட்சிக்கப்பட போகிறாய் என்பது அர்த்தம். இரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எழுதவில்லை. அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிறவன் இரட்சிக்கப்படுவான், இரட்சிக்கப்பட்டவன் அல்ல, இரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பதும் அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். மேலோட்டமாக வசனத்தை பார்த்தா இயேசுவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டான் என்று தான் பலர் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட வேண்டும். இதை நான் பலரிடத்தில் சொன்ன பொழுது அநேக தேவ பிள்ளைகள் மறுபடியும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அண்ணன், மிந்தி சினிமா பார்த்தேன், இப்பொழுது சினிமா பார்க்கவில்லை. மிந்தி ஆலயத்துக்கு வர மாட்டேன், இப்பொழுது ஆலயத்துக்கு வருகிறேன். முன்பு அதிக நேரம் ஜெபிக்க மாட்டேன், இப்பொழுது அதிகமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் என்னோடு வசனங்களை கொண்டு பேசுகிறார், அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, தாழ்மையாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். என்னிடத்தில் கேட்டவர்களுக்கும் இந்த ஆலோசனை தான் சொன்னேன். நல்ல கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்பாவம் மாறிவிடும். கோபக்காரன் பொறுமையுள்ளவனாக மாறிவிடுவான், அன்பில்லாதவன் அன்புள்ளவனாக மாறிவிடுவான், பாவியான மனிதன் பரிசுத்தவனாக மாறிவிடுவான். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள நீங்கள் லென்ஸை வச்சு தேடி பார்த்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவ ஸ்பாவங்கள் அவனுக்குள் இருக்காது. அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருக்க மாட்டான். நல்லா கவனித்துக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் விடுதலையாக்கப்பட்டு விட்டான் என்று அர்த்தம். பாவத்தை வெறுத்து விட்டான் என்று அர்த்தம். பாவம் இனி அவனை மேற்கொள்ளாது என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை எதற்காக சொல்லுகிறேன்? தயவு செய்து இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள்
ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், மனத்தாழ்மை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், உண்மையுள்ள வாழ்க்கை இருக்கும். எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, மற்றவர்களை அசட்டை பண்ணுகிற சுபாவம் இருக்காது, கீழ்ப்படியாமல் இருக்காது, முரட்டாட்டம் இருக்காது, அகம்பாவம் இருக்காது, வீம்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது. நல்லா யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறதுண்டா இல்லையா என்பதை நீங்கள் தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதை பரிசோதித்து பார்த்து உங்களுக்குள்ள தேவன் வெறுக்கிற சுபாவங்கள் இருக்கிறது என்று கண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். தேவன் விரும்புகிற சுபாவங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தை வைத்து நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விட்டதென்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளையில் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, ரட்சிப்பு விலையேறப்பட்டது ஆண்டவரே. ரட்சிப்பு ஒரு மனிதனை பூரண புருஷனாய் மாற்றுகிறது. ரட்சிப்பு ஒரு மனிதனை தேவ சாயலாக மாற்றுகிறது. ரட்சிப்பு ஒரு மனிதனை தேவனுக்குள் நிலைத்திருக்க பண்ணுகிறது. ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தை வெறுக்க வைக்கிறது, பாவத்துக்கு அடிமைப்படாதபடி நடத்துகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உமது பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாதவர்கள் மறுபடியும் தங்கள் மனம் திரும்புதலுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கண்ணோக்கி பாரு, வஞ்சிக்கப்படாதபடி, வழி விலகி போகாதபடி, கால் இடராதபடி உமது பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.